صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. الله 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 صلواتي على النبي مع سلامي. رضي الله عن إمام الفخار عن إمام المحدثين البخاري. الله 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 صلواتي على النبي مع السلام. أشكر الله إذ هدى للدخار مدح شيخ المحدثين البخاري. الله 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 صلواتي على النبي مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال إمامنا رئيس المحدثين نقاش الحديث النبوي الشريف محمد بن إسماعيل البخاري قدس الله سره العزيز ونفعنا بعلومه آمين. وبه قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن أقيل عن ابن شهاب وحدثني عبد الله بن محمد قال حدثنا عبد الرزاق قال حدثنا معمر قال الزهري فأخبرني عروة عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤيا الصادقة في النوم إلى آخر الحديث. சர்வ புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பிந்தியர்ந்து வாழ்ந்த ஆல சஹாபுகள் அவுலியாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இமாமுல் முஹத்திதீன் நக்காஷுல் ஹதீஸ் நபவி முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும், இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் வலியுல்லா நாயகம் அவர்கள் மீதும், எல்லா வலிமார்கள் மீதும் உண்டாவுக என வேண்டிக் கொண்ட பின், புனிதமான இந்த மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை வாசிப்பதற்கும் அதை கேட்பதற்கும் அதனுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அதற்காக நாங்கள் அவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் சாதாரணமான ஒரு சபை அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள், சஹாபாக்களுடைய காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்துமே இந்த இடத்திலே வாசிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் உலமாக்களால் குறிப்பிட்ட சில ஹதீஸ்களுக்கு
விளக்கமும் சொல்லப்படுகின்றது. இது பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஹதீஸ்களை படிப்பதற்கு மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைத்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் எடுப்பதற்கு பல நூறு மைல்கள் பிரயாணம் செய்திருக்கின்றார். இந்த கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸை எடுப்பதற்கு, ஒரு ஹதீஸ் இன்ன இடத்திலே இன்ன ஊரிலே இருக்கின்றது என்று கேள்விப்பட்டால் அந்த ஹதீஸை எடுப்பதற்கு பல நூறு மைல்கள், பல நாட்கள் அவருடைய பணத்தை செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, ஒட்டகையிலே அல்லது நடந்து பிரயாணம் செய்துதான் ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து அந்த ஹதீஸை சரியா என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களுடைய இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். அப்படியானால் நாங்கள் இன்று சர்வ சாதாரணமாக இந்த ஹதீஸ்களை பெற்றிருக்கின்றோம். இதனுடைய மதிப்பு எங்களுக்கு சில நேரம் புரியாமல் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் அவை மிகவும் கண்ணியமாக நாங்கள் பேண வேண்டும். கிடைத்த பாக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று வாசிக்கப்பட்ட ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி முதலாக அருளப்பட்ட அந்த வஹி சம்பந்தமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே அவர்கள் அடிக்கடி ஹிரா குகையிலே போய் தனிமையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஹிரா குகையிலே அவர்கள் பக்கான யத்தி ஹிரான் ஃபயத்தஹன்னது ஃபீஹி, அந்த ஹிரா குகையிலே அவர்கள் வஹுவ தஅப்புதுல் லயாலி, இரவு நேர வணக்கங்களை செய்வதற்காகவும் பகல் நேரங்களில் வணக்கம் புரிவதற்காகவும் ஹிரா கோயிலே தங்கி விடுவார்கள். வயத்தஸவ்வது லிதாலிக, அதற்காக அவர்கள் வீட்டிலே இருந்து சாப்பாடுகளையும் கட்டிக்கொண்டு செல்வார். பல நாட்களுக்குரிய சாப்பாடுகளை பழுதடையாத அமைப்பிலே எடுத்துக்கொண்டு செல்வார்கள். பிறகு சாப்பாடுகள் முடிந்த பின்னர் வந்து எடுத்து போவார்கள். சில நேரம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாப்பாடுகளை கொண்டு போயும் கொடுப்பார்கள் அந்த மலைக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அவர்கள் தனிமையிலே இருந்து வணக்கங்களை செய்து வந்தார்கள். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னர். இந்த அடிப்படையிலே ரமலான் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு ஃபஜாஅஹுல் மலக்கு ஃபீஹி, மலக்கு தோன்றினார். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கை நேரடியாக இந்த சந்தர்ப்பத்திலே காண்பதற்கு முன்னர் கனவிலே இந்த சம்பவத்தை பலதரம் அவர்கள் கண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கு தோன்றுவதும் அவர்களை கட்டி அணைப்பதும் இக்ரா என்று சொல்லுவதும் இந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறைகளிலே கனவிலே கண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஹிரா குகையிலே அவர்கள் இருக்கின்ற போது நேரடியாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகின்றார்கள். தோன்றி சொல்லுகின்றார்கள், இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல என்று சொன்னார். கவனமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் மொழிபெயர்ப்பார்கள், மா அன பிகாரின், எனக்கு ஓதத் தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சிலர் மொழிபெயர்ப்பார். இன்றைக்கு உலகத்திலே பெரும்பாலானவர்கள் அவ்வாறு தான் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதத் தெரியாது என்று சொல்லவில்லை. லா அதிரில் கிராஅத்த, எனக்கு ஓதத் தெரியாது என்ற வசனம் அங்கே வரவில்லை. மிகவும் நாகரிகமான சொல்லை பாவிக்கின்றார்கள். மா அன பிகாரின், உலமாக்களுக்கு தெரியும், ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். மா அன பிகாரின் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஓதக்கூடியவன் அல்ல என்று சொன்னார். ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்பதை நான் பின்னால் உங்களுக்கு இந்த ஹதீதுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற போது சொல்லுகின்றேன். அப்போது
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சொல்லை கேட்டவுடன், இந்த பதிலை கேட்டவுடன் கட்டி அணைத்தார்கள். எந்த அளவுக்கு கட்டி அணைத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத அளவு ரொம்ப இறுக்கமாக கட்டி அணைத்தார்கள். பிறகு விட்டு விட்டார்கள். மீண்டும் சொல்கின்றார்கள் இக்ரா என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல. இவ்வாறு 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பின்னர் فقال اقرأ باسم ربك الذي خلق اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم என்பதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாரம்பெடுத்துக் கொண்டார்கள். அதற்கு பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயிடம் வந்து தனக்கு நடந்த விஷயங்களை சொன்னார்கள். தான் நடுக்கம் ஏற்பட்டவர்களாக வந்தார்கள். என்னை போர்த்துங்கள், போர்வையால் போர்த்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொன்னார்கள். அப்போது ஹதீஜா நாய் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினார்கள். கூறி அவர்களுடைய உறவினராக இருந்த வரக்கத் பின் நௌபல் என்ற வயது முதிர்ந்தவரிடம் ஹதீஜா நாய் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று சொன்னார்கள். நடந்த சம்பவங்களை அங்கே சொன்னார். சொன்னபோது அந்த வரக்கத் பின் நௌபல் என்பவர் எப்படியான ஆளாக இருந்தார் சொன்னால், அவர் ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மனிதராக இருந்தாலும் அவர் இஞ்சில் வேதத்தை படித்தவராக இருந்தார். அவருக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இஞ்சில் வேதத்திலே என்ன வந்திருக்கின்றது, இப்படி நபி அவர்கள் வருவார்கள், உண்மையான வேதத்தை கொண்டு வருவார்கள் என்ற செய்தியை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் இந்த சம்பவத்தை கேட்டபோது அவர் சொன்னார், உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு வஹி அறிவித்தவர் அந்நாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தவர்கள். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை வெளியிலே சொல்லுகின்ற போது உங்களுக்கு பாரிய பிரச்சனை வரும். யா லைத்தனி ஃபீஹா ஜஸஅன் அகூனு ஹய்யன் ஹீன யுக்ரிஜுக கௌமுக, உங்களுடைய கூட்டத்தார் உங்களை ஊரிலே இருந்து துரத்தி விடுவார்கள், வெளியாக்கி விடுவார்கள். நீங்கள் இந்த வஹியை பற்றி, இந்த கலிமாவை பற்றி, இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற போது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த வரக்கத் பின் நௌபல் என்றவர் சொன்னார். சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவ முஹ்ரிஜியஹும், என்னை அவர்கள் என்னுடைய ஊரை விட்டும் வெளியாக்கி விடுவார்களா என்று கேட்டார். உங்களுக்கு தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பெரியார்களுக்கு நடைபெறக்கூடிய சம்பவம் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களை அவர்களுடைய கவுங்கள் எதிர்ப்பார்கள். எதிர்க்கின்ற போது ஊரை விட்டும் துரத்தி விடுவார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதர் சொன்னபோது மிகவும் கவலையாக இருந்தது. அப்போ அந்த மனிதர் சொல்லுகின்றார், அந்த நேரத்திலே நான் இருந்தால் அன்சுருக்க நஸ்ரன் முஅஸ்ஸரன், உங்களுக்கு நான் மிகவும் பலமான உதவி செய்வேன். அவர் சொல்லுகின்ற போதே வயது முதிர்ந்தவர் இருந்தாலும் அவர் சொல்லுகின்றார், நான் இளமையானவனாக அந்த நேரத்திலே இருந்திருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், மிகவும் பலமான உதவி செய்வேன் ஹயாத்தோடு இருந்தால் என்று அந்த மனிதர் சொன்னார். அதன் பின்னர் சில காலத்தின் பின்னர் வரக்கத் பின் நௌபல் மரணித்து விட்டார். அதன் பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியும் ஒரு தரம் வஹி வந்ததோடு வஹியும் நின்று விட்டது. குறிப்பிட்ட காலம் வஹி திரும்ப கிடைக்கவில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹத்தா ஹஸினன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா பலகனா ஹுஸ்னன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கவலையாக இருந்தது. வஹி ஆரம்பமானது, ஒரு தரத்திலே வஹி நின்று விட்டதே என்று மிகவும் கவலையாக இருந்தது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா மின்ஹு மிராரன் கையதரத்தா மின் ரூஷி ஷவாஹிதில் ஜிபாலி, மலைகளுடைய உச்சிக்கு வருவார்கள். வக்குல்லமா அவுபா பிஸிர்வதி ஜபலின் லிகை யுல்கி மின்ஹு நஃப்ஸஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை உச்சியிலே ஏறி லிகை யுல்கிய மின்ஹு நஃப்ஸஹு, தன்னை மலையிலே இருந்து கீழே விழுத்தாட்டுவதற்கு அவர்கள் முனைகின்ற போது தபத்தாலஹு ஜிப்ராயில், அந்நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தாங்க இயலாம மலையில போய் நின்று என்ன செய்வாங்க, மேல இருந்து கீழே பாயறதுக்கு ரெடி ஆகுவாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம், நீங்க ஏற்கனவே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னை மாய்ப்பதற்கு தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இதனுடைய விளக்கத்தை நான் பின்னால் சொல்லுகின்றேன். ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் இதுதான். லிக்கை யுல்கிய மின்ஹு நஃப்ஸஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையிலே இருந்து கீழே பாய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி என்ன சொல்லுவார்கள்? யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் தான், பாயாதங்க என்று சொன்ன உடனே ஃபயஸ்குனு லிதாலிக ஜஷுஹு, அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய அந்த கவலை நீங்கி விடும். வதகிரு நஃப்ஸுஹு, மனம் குளிந்து விடும். ஃபயர்ஜிஉ, மீண்டும் வந்து விடுவார்கள். ஆனால் வஹி கிடைக்காது. இப்படி திருப்பியும் வஹி கிடைக்காமல் நீண்ட நாட்கள் போகின்ற போது மீண்டும் இதே மாதிரி வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு ஆயத்தமாவார்கள். அப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி யா முஹம்மது இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அத்தாட்சிப்படுத்துவார்கள். மீண்டும் வந்து விடுவார் என்று இந்த ஹதீஸ் முடிவடைகின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே பல்வேறுபட்ட விவரங்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸை நாங்கள் மேலோட்டமாக வாசிக்கின்ற போது எங்களுக்கு பல சந்தேகங்கள் எழும்பும். நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு அறிந்து கொள்வோம். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்றொன்று வந்திருக்கின்றது, இறை அறிவிப்பு என்று சொல்வார். வஹி என்றால் என்ன? வஹி என்றால் என்ன? ஹுவ அன் யக்ஷிபல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லிமன் இஸ்தவாஹு மின் இபாதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களில் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கு அவன் அனில் ஹகாயிக்கில்லதி தஜாவஸ நிதாகு அக்லிஹி, தங்களுடைய புத்திக்கு பிடிபடாத, புத்திக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ யதார்த்தமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தேர்ந்தெடுத்த அடியார்களுக்கு அறிவிப்பதுதான் வஹி. ஈமானுடைய விஷயங்கள் புத்தியை கொண்டு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய விஷயங்கள் அல்ல, அது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்படியான விஷயங்களை ஹிதாயத்தோடும் இல்மோடும் ஈமானோடும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு, தான் தேர்ந்தெடுத்த அடியார்களுக்கு அறிவிப்பதுதான் வஹி என்று சொல்லுகின்றார். இன்னும் சொல்லுகின்றார்கள், வஹி என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவதற்காக அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய பேச்சு, அதே போல ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய அந்த பேச்சு தான் வஹி. இதுல இன்னொன்றும் இருக்கு, இல்ஹாம் என்ற சொல்லும் இருக்குதுல. வஹி என்று இருக்கு, இல்ஹாம் என்று இருக்கு. சில நேரம் குர்ஆன்ல வஹி என்ற சொல்லத்தான் இந்த இல்ஹாம்ங்கிறதுக்கும் பாவிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நபிமாருக்கும் ரசூல்மாருக்கும் தான் வஹி வரும், வேற யாருக்கும் அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வராது. இல்ஹாம்ங்கிறது என்ன? அது இறைவனுடைய ஒரு உள்ளுணர்வின் மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அது அவுலியாக்களுக்கு ஏற்படும், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அந்த இறை அறிவிப்பு ஏற்படும். மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறை அறிவிப்பை ஏற்படுத்துவான். அது வஹி என்று நான் சொல்லப்பட்டாலும் அது இல்ஹாம் என்கிற வகையில தான் அடங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி என்ற சொல்லை கொண்டுதான் குர்ஆனிலே பாவித்திருக்கின்றான். தன்னுடைய படைப்புகள் சிலவற்றுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்ததாக குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். தேனீக்கு வஹி அறிவித்ததாக சொல்லுகின்றான். அப்ப அது வஹி என்று சொல்லப்பட்டாலும் அது இல்ஹாம், உள் உணர்வு, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வரக்கூடிய வஹி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நேரடியாக பேசினான். சில நேரம் எந்த மலக்குடைய தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக பேசுவான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட நேரடியாக அல்லாஹ் பேசினான். அதுக்கு தான் அவங்கள கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடன் பேசியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது வலம்மா கலா மூசல் அஜல வசார பி அஹ்லிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு ஒரு வழியில வந்து கொண்டு இருக்கின்ற போது ஆனஸ மின் ஜானிபி தூரி நாரன், தூர் சீனா மலை அடிவாரத்திலே நெருப்பை கண்டார். அந்த நேரம் கடும் குளிரா இருந்தது, எனவே அவர்களுக்கு நெருப்பு தேவைப்பட்டது. நெருப்பை தேடி அவர்கள் இந்த குடும்பத்தாரை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு போன போது அங்கே
فلما أتاها نودي من شاطئ الوادي الأيمن في البقعة المباركة من الشجرة أي يا موسى إني أنا الله رب العالمين. அவர் அந்த இடத்திலே வந்தபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஓடையின் வலப்பக்கத்திலே இருந்து அருள் செய்யப்பட்ட அந்த மரத்திலே இருந்து ஒரு சத்தத்தை எழுப்பினான். அல்லாஹ் பேசினான், ஐயா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் சர்வலோகத்தையும் படைத்த அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ் பேசினான். தொடர்ந்து பேசுகின்றான், வஅன் அல்கி அஸாக்க, உங்களுடைய கையிலே இருக்கிற தடியை தூக்கி கீழே எறியுங்கள். ஃபலம்மா ரஆ தஹ்தஸு கஅன்னஹா ஜான்னுன் வல்லா முத்பிரன், தூக்கி எறிந்த போது அது ஒரு பாம்பாக நெளிந்தது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கம் ஏற்பட்டது, பின்னோக்கினார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், யா மூசா அக்பில், பயந்து பின்னே போக வேண்டாம், முன்னோக்கி வாருங்கள். வலா தகப் இன்னக மினல் ஆமினீன், நீங்கள் அடைக்கலம் பெற்றவர்களில் உள்ளவர், பாதுகாக்கப்பட்டவர், பயப்பட தேவையில்லை, முன்னோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினான். உஸ்லுக் யதக ஃபீ ஜைபிக, உங்களுடைய சட்டை பையினுள்ளே, எங்களுடைய பாஷையிலே சொல்றேன்டா பொக்கெட், பொக்கெட்டிலே கையை விடுங்க. தஹ்ருஜு பைலா மின் கைரி சூயின், அந்த கை ஒளி போல வெள்ளையாக மாறும். வல்மும் இலைக்க ஜனாஹக மின் ரஹ்பி ஃபதானிக புர்ஹானானி மின் ரப்பிக்க, இது உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சி, இதை கொண்டு போய் ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசினான். அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பியும் இல்லை, ஒரு மலக்கு அனுப்பியும் இல்லை. இது வஹீல ஒரு வகை, நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவான். அது நபிமார்களுக்கு தெரியும், அதை எப்படி அறிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியும், அது எங்களுக்கு புரியாது. அல்லாஹ்வுடைய பேச்சை எப்படி புரிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த தன்மை அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றார். அதே போல எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மலக்குடைய உதவியும் இல்லாமல் நேரடியாக பேசிடுறான். மேராஜுடைய சம்பவத்தின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசினான். சும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நெருங்கிய போது ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா பிலா வாசித்து ஜிப்ராயில், ஜிப்ரீலுடைய உதவி இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக வஹி அறிவித்தான். என்ன அறிவித்தான்? மினல் அஸ்ராரில் இலாஹியத்தி, இறை ரகசியங்களை அல்லாஹ் தஆலா பேசினான். லா யஜூஸு கஷ்ஃபுஹா லி ஸாஹிபின் நுபுவத்தி, அந்த ரகசியங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் இடையிலே உள்ள ரகசியம், அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம் அல்ல என்று ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தப்சீர் இப்னு அரபி என்கிற நூலிலே, அவருடைய தப்சீரிலே பக்கம் 271 குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அல்லாஹ் தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு தரிசித்து நேரடியாக பேசினார்கள். அது சம்பந்தமான விவரங்கள் நிறைய இருக்கின்றன சகோதரர்களே, அவைகளை பற்றி இங்கே பேசுவதற்கு நேரம் இடம் தராது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசியது போல எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பேசியிருக்கின்றான். எந்த ஒரு மலக்குடைய உதவியும் இல்லாமல், எந்த ஒரு மலக்கையும் இடையிலே வாசித்தாவாக வைக்காமல் பேசியிருக்கின்றான். அதே போல எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் வஹி அறிவித்திருக்கின்றார். அதுவும் வஹியிலே ஒரு வகை. அதே போல எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலம் அறிவித்திருக்கின்றார். நல்லமல்களை செய்யுமாறு வஹைனா இலைஹிம் ஃபிஅலல் கைராத்தி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாயிஸ் ஸகாத்தி, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக எங்களுக்கு வந்து சொன்ன இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிச்சான், அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் வஹீல ஒரு வகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எங்களுக்கு வந்திருக்கு. அதே போல வயூஹி இல்ஹாமன், இல்ஹாமுடைய அடிப்படையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிப்பான். அதுக்கு வஹி என்று சொல்றல்ல, அல்லாஹ் தஆலா வஹி என்று சொல்ல பாவிச்சாலும் நாங்கள் அதை இல்ஹாம் என்று தான் விளங்குறதுக்காக சொல்லிக் கொள்வோம். ஏன் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வரதுதான் வஹி. அது என்ன? வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேனிக்கு அறிவித்தான். குர்ஆன்ல வரக்கூடிய வசனம் தான் சூரத்து நஹல் 68 69வது வசனம். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பூச்சிக்கு அறிவித்தான். அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன்,
உயர்ந்த இடங்களிலும் மரங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொண்டு சும்ம குலி மின் குல்லி சமராத்தி, எல்லா வகையான பழங்களிலிருந்தும் பூக்களில் இருந்தும் நீ உணவருந்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, உன்னுடைய இறைவன் அறிவித்த அந்த வழிகளிலே நீ ஒடுங்கி செல் என்று அல்லாஹு தஆலா தேன்பூச்சிக்கு அறிவித்தான். இந்த இடத்திலே அவுஹா ரப்புக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்தான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தேனி என்ன நபியா வஹி அறிவிக்கிறதுக்கு? தேனி நபி இல்லை, அது ஒரு படைப்பு. அப்ப அல்லாஹு தஆலா அதற்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான், இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய உதிப்பை ஏற்படுத்தினான். இதுவும் வஹியில் ஒரு வகை. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களுக்கு வஹி அறிவித்ததாக சொல்லுகின்றான். ஃபகல்லாஹுன்ன சபஅ ஸமாவாத்தின் ஃபீ யௌமைனி வ அவ்ஹா ஃபீ குல்லி ஸமாஇன் அம்ரஹா, வானங்களுக்கு வஹி அறிவிச்சான். 7 வானங்களையும் படைத்த பின்னர் ஒவ்வொரு வானத்துக்கும் அந்த வானங்களுடைய கடமைகளை அறிவித்தான். வ அவ்ஹா ஃபீ குல்லி ஸமாஇன், இங்கேயும் அவ்ஹா வஹி அறிவித்தான் என்றான் பாரு. அப்ப வானங்களுக்கு அறிவிக்கான். அது நபிமார்களுக்கு வரக்கூடிய வஹிமாயா இல்லை, அது உயிரற்ற சடப்பொருள்களுக்கு எவ்வாறு வஹி அறிவிப்பது என்ற ஒரு முறை இறைவனிடத்திலே இருக்கும். அந்த அடிப்படையில் அறிவிப்பான். இதுக்கு ஆழமான விளக்கங்கள் இருக்கின்றன சகோதரர்களே, அவையெல்லாம் சொல்ல முடியாத கட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு வஹி அறிவிப்பான். மலக்குகளுக்கு வஹி அறிவிப்பான். அதை நாங்கள் இல்ஹாம் என்ற வகையில் தான் சேர்த்துக் கொள்வோம். அது எப்படி? இது யூஹி ரப்புக இலல் மலாயிகதி, மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவித்ததை நினைத்து பாருங்கள் நபியே. எப்போது? பத்ர் யுத்தத்தின் போது. என்னென்று அறிவிச்சான் மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலம்? இன்னி மஅக்கும், நான் உங்களோடு தான் இருக்கின்றேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு, மூமின்களை நீங்கள் பலப்படுத்துங்கள். மூமின்களான சஹாபாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளை நீங்கள் பலப்படுத்துங்கள், காவிர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட மலக்குகளுக்கு வஹி மூலம் அறிவித்தான். அப்ப அதையும் வஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அந்த காவிர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள், அவருடைய விரல் நுனிகளை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். சூரத்துல் அன்பால் 12வது வசனத்திலே வரக்கூடிய விஷயம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் நபியா? பெண்கள் யாராவது நபியாக ரசூலாக வந்திருக்கின்றார்களா? இல்லை. பெண்களிலே விலாயத் என்ற தன்மையை பெற்ற அவுலியாக்கள் வலியத்துல்லாக்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நுபுவத்து ரிசாலத்து என்ற நபித்துவம் ரசூல்துவம் அதை பெறவில்லை யார். அப்படியானால் நபிமார்களுக்கு மாத்திரம்தான் வஹி என்றா, இங்க இவங்களுக்கு அறிவிச்சது என்ன? இந்த பெண்மணி நபி இல்லை, ரசூல் இல்லை, இவங்களுக்கு அறிவிச்சது என்ன? இது இல்ஹாம், உள்ளுணர்வு என்று சொல்லப்படும். வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? அன் அர்லிஹி, அந்த மூசா நபிக்கு நீங்கள் பாலூட்டுங்கள் என்று அறிவித்தோம். வைதா ஹிப்தி அலைஹி, மூசா நபியோட தாய்க்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபிரௌன் எல்லா குழந்தைகளையும் கொலை செஞ்சு கொண்டிருந்த ஆண் குழந்தைகளையெல்லாம். அவ மூசா நபியை கண்டுபிடிச்சு கொலை செஞ்சிருவான்னு பயத்தில் இருந்தாங்க. அந்த நேரம் தான் இந்த வஹி அவங்களுக்கு வந்துச்சு, இந்த உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. பயமாக இருந்தால் கடலிலே நதியிலே நீங்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடுங்கள். வலா தகாபி வலா தஹ்சனி, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்னா ராத்துஹு இலைக்கி, நாங்கள் அவரை உம்மிடம் மீட்டு தருவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தான். வஜாஇலுஹு மினல் முர்சலீன், நாங்கள் அவரை ரசூல்மார்களில் நின்றும் ஆக்கி வைப்போம் என்றும் அல்லாஹ் சொன்னான். இது மூசா நபியுடைய தாயாருக்கு வஹி அறிவித்ததா அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த இடத்துல நாங்க மூசா நபியுடைய தாய் நபி என்று எடுத்துக்கொள்ற இல்ல, அவங்க இறை அருளை பெற்றவர்கள், இறை நேச செல்வியாக இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளுணர்வை அறிவித்தான். உள்ளுணர்வின் மூலம் அவர்கள் அறிவித்தான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு பல அடிப்படையிலே இந்த படைப்புகளோடு, இந்த மனிதர்களோடு, உயிருள்ளவர்களோடு, உயிரற்ற வஸ்துக்களோடு அல்லாஹ் தஆலா பேசி கொண்டிருக்கின்றான். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் நேரடியாகவும் பேசியிருக்கின்றான், மலக்குடைய உதவியை கொண்டு பேசியிருக்கிறான், மலக்குடைய தொடர்பின் மூலமும் பேசி இருக்கின்றான். இதுதான் வஹியுடைய விவரம். அதே நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா என்று சொன்னபோது என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரிஇன், நான் ஓதக்கூடியவன் அல்ல என்று சொன்னார்.
இன்று என்ன சொல்றாங்க சிலாக்கள், மானபிகாரியின் எனக்கு ஓத தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஏன்? அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, உம்மி நபி, பாமரனா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எழுத வாசிக்க தெரியல, அதனால அவங்க எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க என்று சிலாக்கள் சொல்றாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆசிரியரிடம் போய் எழுத படிக்கவில்லை தான், ஆனால் அதற்காக அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று நாங்கள் கணக்கெடுத்துக் கொள்வது எங்களுடைய அறிவீனம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆசானாக இருந்து எல்லாவற்றையும் படித்துக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், யாரை பத்தி வருது? அல்லமல் இன்சான், அல் இன்சான் யாரங்க? மனிதனுக்கு எல்லாவற்றையும் படித்துக் கொடுத்தோம், அவனுக்கு தெரியாதெல்லாம் படித்துக் கொடுத்தோம். அந்த இன்சான் யாரு? அல் இன்சானுல் காமில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தான். அப்ப அவங்க எழுத படிக்க தெரியாதவர்கள் என்ற காரணத்தினால் எனக்கு ஓத தெரியாது என்று அவங்க சொல்லல. அந்த சொல்லுக்கு அது அர்த்தமும் அல்ல. மா அனபிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல. எந்த செயலும் என்னால் செய்ய முடியாது. செயலுக்குரியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். ஓதுவது மட்டுமல்ல, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயம் என்னை கொண்டு நடைபெற மாட்டாது. எங்களால் இயலுமா? ஏதாவது ஒன்று செய்ய எங்களால் இயலுமா? ஒரு மூச்சு தான் உடையலுமா? எங்களால் முடியாது. அந்த தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னாங்க. மா அனபிகாரி, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் ஓதக்கூடியவன் அல்ல. அப்ப யார் ஓதக்கூடியவன்? அல்லாஹ் தான் ஓதக்கூடியவன் என்று சொன்னாங்க. இல்லையடா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியாதா? இவங்க உம்மி நபி, ஓதையும் தெரியா, படிக்கையும் தெரியா, பாமரன், இவங்கள்ட்ட போய் இக்ரான்னு சொல்லி என்ன தோத போறாங்க இவங்க என்று ஜிப்ரீலுக்கு தெரியாதா? அப்பயே வந்து சொல்லணும். அவங்களுக்கு தெரியும் இவ ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க என்று. அதனால அவங்க சொன்னாங்க ஓதுங்க என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவத்தை சொன்னார்கள். நான் ஓதக்கூடியவன் அல்ல, ஓதுவதற்கு சக்தி எனக்கு கிடையாது, அது அல்லாஹ்விடம் தான் இருக்கின்றது. பிஅன்னல் ஹாதிஸ லா யஹ்மிலுல் கதீம. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சு, குர்ஆன்ங்கற அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய பேச்சை தான் இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. வந்து இக்ரா ஓதுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒன்றும் செல்லல, என்ன தோதுறேன்னு செல்லல, ஓதுங்க என்ன சொல்லியிருக்காங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படியானது? அது கதீம், பூர்வீகமானது. அல்லாஹ்வுடைய பேச்சு பூர்வீகமானது. பூர்வீகமானது என்ன? அதுக்கு ஆரம்பம் இல்லை, ஆதி அந்தமற்றதுன்னு சொல்லுவாங்க. ஆரம்பம் இல்லை. எப்ப அந்த பேச்சு ஆரம்பிச்சுட்டு வராது. ஏன் அல்லாஹ்வுக்கு அப்படி ஒன்று இருக்கா? அல்லாஹ் எப்ப ஆரம்பிச்சானு? அப்ப அது கதீம், ஆரம்பம் இல்லை. முடிவில்லை. அல்லாஹ்வுக்கு முடிவு இருக்கா? எப்ப முடிவானன் இருக்கா? எப்பயோட அழிஞ்சு போயிடுவான் இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முடிவில்லை. அந்த பேச்சுக்கு எழுத்திருக்குமா? கட்டுப்பாடு இருக்கு. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பாடு இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பாடு இருந்தா தான் அல்லாஹ் கட்டுப்பட்டவன் ஆயிடுவானே. அவனுடைய பேச்சுக்கு கட்டுப்பாடு இல்லை, எழுத்தில்லை, சத்தம் இல்லை, திசை இல்லை. இப்படி அல்லாஹ்வுடைய பேச்சு மிகவும் பரிசுத்தமானது. இந்த பேச்சை தான் இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஓத சொல்றாங்க. அப்ப இப்படி எழுத்தில்லாத, சத்தம் இல்லாத, திசை இல்லாத, கட்டுப்பாடற்ற, ஆதி அந்தமற்ற இந்த பேச்சை கலாமுன் கதீமுன் என்று சொல்லக்கூடிய இந்த பூர்வீகமான பேச்சை ஹாதிஸ் என்ற நிலையிலே இருந்து கொண்டு, சிருஷ்டி புதிதானது என்ற நிலையிலே இருந்து கொண்டு ஒருவர் ஓத முடியாது. எனவே ஹாதிஸாக இருந்து கொண்டு நான் இதை ஓத முடியாது. சிருஷ்டி என்ற நிலையிலே, கட்டுப்பாடுடைய நிலையிலே இருந்து நான் ஓத முடியாது. சிருஷ்டியுடைய பேச்சு எப்படியானது? அதுக்கு கட்டுப்பாடு இருக்கு. எங்களுடைய பேச்சு கட்டுப்பாடு இருக்கு. நாங்கள் பேசினா இவ்வளவு தூரம் தான் கேட்குமென்ற ஒரு அளவு இருக்கு, எழுத்து இருக்கு, சத்தம் இருக்கு, திசை இருக்கு, எங்கிருந்து பேசுறோம்னு விளங்கும், எல்லாம் இருக்கு. இது சிருஷ்டியுடைய பேச்சு. ஒரு எல்லை இருக்கு. இவ்வளவுக்குலாம் கேட்டால் இந்த ரூமுக்கு அங்கே கேட்கும், அங்கெல்லாம் கேட்காது. அல்லாஹ்வுடைய பேச்சு அப்படியா? அவனுடைய பேச்சு கட்டுப்பாடற்றது. எனவே கட்டுப்பாடற்ற அவனுடைய பேச்சை ஹாதிஸ் என்ற இந்த சிருஷ்டியுடைய நிலையிலே இருந்து கொண்டு நான் எவ்வாறு பேசுவது? எனவே நான் ஓதக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் தான் ஓதக்கூடியவன் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வஹி மிகவும் தூய்மையானது. கைபியத்து எப்படி என்று சொல்ல முடியாதது. அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி மின்ஹு பதஅ பிலா கைபியத்தின் கௌலன் வஅன்ஸலஹு அலா ரசூலிஹி வஹ்யன் வஸத்தகஹுல் முஃமினூன அலா ذلك ஹக்கன் லைஸ பிமக்லூக்கின்
அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. அது பூர்வீகமானது, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. அதுக்கு ஆரம்பம் முடிவு எப்படி என்பது கிடையாது. அந்த பேச்சை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நான் ஓதுவது என்று கேட்டார்கள். மான பிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் தான் ஓதக்கூடியவன் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே, இந்த தத்துவத்தை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? கத்தஹு, கட்டி அணைத்தார். இதுக்கும் ஒரு பிழையான விளக்கம் உண்டு. என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்களாம், பாமரனா இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு ஓத தெரியுதில்லை ஒன்றும். அல்லாஹ் காப்பாற்றணும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி. அவங்க ஆலமுல் ஆலமீன், இந்த அகிலத்தாரில் எல்லாம் ஆகப்பெரிய அறிஞன் அவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆகப்பெரிய அறிஞன் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஓத தெரியாதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைத்து தன்னுடைய பவரை, சக்தியை கொடுத்தார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. பாமர மக்கள் இதை கேட்டுட்டு ஓம் அப்படித்தான் ஆகும், மலைக்கு சக்தியை கொடுத்துட்டாராகும் என்று கேட்டுட்டு போறதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைச்சாங்க தான். ஏன் கட்டி அணைச்சாங்க? சக்தியை கொடுக்கறது கட்டி அணைக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது என்ன தத்துவமா இருக்கு, இப்படி ஒரு தத்துவம் உள்ள நபியா நீங்க, எப்படி ஒரு பெரிய தத்துவத்தை எனக்கு சொல்லிட்டீங்கன்னு போட்டு ஆசை இரக்கம் தாங்க இயலாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார். கட்டி அணைத்த போது மீண்டும் சொன்னோடனே மீண்டும் அதே தத்துவம், மீண்டும் கட்டி அணைத்தார்கள். மீண்டும் சொன்ன போது மீண்டும் அதே தத்துவம். அதற்கு பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அவர்கள் என்ன நிலையிலே இருந்து ஓதி இருப்பார்கள்ங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க ஓதினாங்க, நான் 3 தரம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன நிலையிலிருந்து ஓதி இருப்பாங்க, நான் ஓதக்கூடியவன் அல்ல என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் யாருடைய நிலையிலே இருந்து ஓதி இருப்பார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை சகோதரர்களே. எனவே அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டி அணைச்சது தன்னுடைய பவரை கொடுக்கறதுக்கு இல்லையா? அப்படி நாங்க நினைச்சா அது பிள்ளையா? ஆமா, அது பிள்ளை. ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்கு தான், அவங்க மலக்கு தான், எங்களுக்கு அவங்க பெரிய ஆள் தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்தியிலே கூடியவர்கள் அல்ல. அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கூட்டி போனாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம், நீண்ட சம்பவம். அப்ப 7 வானத்தையும் கடந்து, அரசை கடந்து, குர்சியை கடந்து சிதறத்துல் முன்தஹாவிலே போய் நிற்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இதுக்கு மேல நான் வர முடியாது. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ், பல இடங்களில் வருது இந்த ஹதீஸ். இதுக்கு மேல நான் வர முடியாது, இதுதான் என்னுடைய எல்லை, நான் இத்துடன் நின்று கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் பயணம் செல்லுங்கள் என்று சொன்னார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க கூட்டாளியா வந்து போட்டு இப்படி ஒரு இடத்தை வச்சா என்ன விட்டுட்டு போறேன்னு கேட்டாங்க. நீங்க கூட்டாளியா வந்து போட்டு இப்படி ஒரு இடத்துல வச்சா என்ன விட்டுட்டு போறீங்க என்று கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? லவ் தனவுத்து அன்மிலத்தன், நான் இந்த இடத்திலே இருந்து ஒரு விரலுடை, நாங்க எங்கட பாஷையில இப்ப சொல்றேன்டா ஒரு இஞ்சின்னு சொல்லுவோமே, ஒரு இஞ்சி, நான் இப்ப நிக்கிற இடத்துல இருந்து ஒரு இஞ்சி நான் முன்னோக்கி உங்களுடைய பக்கம் வந்தேனே ஆனால் லஹ்தரக்து, நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன். நீங்க இப்ப என்ன விட்டும் என்ன தாண்டி போயிட்டீங்க, சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி போயிட்டீங்க. நான் வரையில நிக்கேன், நீங்க கூப்பிடுறீங்க, நான் இப்ப வந்தேன் அங்கால உங்களோட பக்கம், ஒரு இஞ்சி வர கொள்ளையாக தேவையில்லை, ஒரு இஞ்சி, ஒரு விரலிடைனா ஹதீஸ்ல வருது, நான் விளங்குறதுக்காண்டி அப்படி சொல்றேன். விரலிடையில் ஒரு விரலிடை நான் வந்து விட்டாலும் லஹ்தரக்து, நான் எரிந்து சாம்பலாகி விடுவேன். இது வரா மகாமிஹி லைஸ இல்லல் ஃபனாவு, அங்கே ஃபனாவுடைய மகாம் தான் இருக்கு, அங்கால அழிஞ்சு போற மக்காம் தான். எங்க? ذாத்தி, அல்லாஹ்வுடைய ذாத்திலே அழிந்து போகக்கூடிய அந்த மக்காம் தான் அந்த பக்கம் இருக்குது. அந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது, இறைவனுடைய ஒளிச்சுடலே எரிந்து போகக்கூடிய நிலை தான் அங்கே இருக்கின்றது, எனக்கு வர முடியாது நபியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த ஒரு சம்பவமும் போதும் யாரு சக்தியில கூடினாலுங்கிறத நாங்க பார்த்துக்கொள்றது.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே இவங்களை கூட்டி போகலாமா, ஆளை கொண்டே பற்ற வைக்கலாமா? அதனால அவங்க கூட்டி போகல. அவங்க போனாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க, பேசினாங்க, மீண்டும் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போக முடியல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதால் படைக்கப்பட்டவர்கள்? அவர்களுடைய உடல் மண்ணினால் படைக்கப்பட்டதுதான். ஆனால் அவருடைய யதார்த்தம் ஒளி. அது சம்பந்தமான விளக்கம் பேசுறேன், அதுக்கு 2 மணி நேரம் வேணும். நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்ட இந்த ஜிப்ராயிலை விட அந்தஸ்திலும் அகமியத்திலும் கூடியவர்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மகாமுல் ஹகாயிக் யதார்த்த நிலையிலே அவர்கள் சென்றார்கள். அவர்களை இறைவனுடைய அந்த ஒளிச்சுடர் எரிக்கவில்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியவில்லை. எனவே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தியிலும் அந்தஸ்திலும் யதார்த்தத்திலும் உயர்ந்தவர்கள். அவர்கள் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆலத்தில் உள்ள எல்லாருக்கும் ரஹ்மத்தா தான் நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கோம். ஆலம்ங்கிறது இந்த பூமியை மட்டுமா குறிக்கும்? இல்லை, அது எல்லா ஆழங்களையும் குறிக்கும், சகல ஆழங்களையும் குறிக்கும். அப்ப எல்லா உலகத்திலும் அகிலமெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரஹமத்தாக அனுப்பியிருக்கான். ஜிப்ரீலுக்கு ரஹமத்தா அனுப்பியிருக்கான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான். எனவே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்தது தன்னுடைய சக்தியை கொடுப்பதற்கு அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் அவங்கள ஏற்பட்ட அந்த ஆசைக்காகவும் அவங்க கட்டி அணைச்சாங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து பிறகு அவர்கள் ஓதினார்கள். அதுக்கு பின் இந்த ஹதீஸ்ல என்ன வருது அதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன் கடைசி விஷயமாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கிடைச்சிட்டு இந்த இக்ராவுடைய முன்னால் ஓதி காட்டிய அந்த வசனங்கள் வஹியாக அவர்கள் பாரம் எடுத்துக் கொண்டார்கள். அதுக்கு பின்னர் வஹி தடைப்பட்டு இருந்தது குறிப்பிட்ட காலம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கவலை ஏற்பட்டு அவர்கள் மலையுடைய உச்சியிலே ஏறி தற்கொலை முயற்சி செய்தார்கள். அந்த ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. என்ன வருது? லிக்கை யுல்கிய மின்ஹு நஃப்ஸஹு, தன்னை அவர்கள் அந்த மலையிலே இருந்து கீழே தூக்கி எறிவதற்கு தான் பாய்வதற்கு முனைந்தார்கள். அப்ப இது ஒரு நபி செய்கிற வேலையா? செய்யலாமா? தற்கொலை செய்கிறது பாவம், அதுக்கு முயற்சிக்கிறதும் பாவம் தானே நபியை பொறுத்து, பாவம். அப்ப ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்களா? ஏன் செஞ்சாங்க? ஹதீஸ்ல வருது. இப்போ நாங்கள் நபி அவங்கள பத்தி என்ன இந்த ஹதீஸ்ல விளங்கி கொள்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியும் நாம இப்படி ஏறி பாயிரத்தால நாங்க எங்களுடைய உயிரை மாய்க்க மாட்டோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். உயிர் மாயாதுங்கிறது தெரியும், உயிர் இழக்க மாட்டோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய அந்த கவலையின் அந்த உச்சகட்டத்தில் அவர்களுக்கு பஷரியத்துடைய நிலையில அவங்களுக்கு அப்படி நிலை ஏற்பட்டுச்சு, பாயணுமன். ஆனா அவங்களோட ஹகீகத்துடைய நிலையில அவங்க அந்த முடிவு எடுத்து பாய போனாலும் சரி, பாஞ்சுதான் இருந்தாலும் அவங்களோட உயிர் துறக்கப்பட மாட்டாது. காரணம் என்ன? அவங்களுடைய அந்த ஆன்மீக நிலையில் அவர்களுக்கு மலையில இருந்து பாஞ்சாலும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. எப்படி போலேண்டா, எங்களுக்கு கோபம் வருது, ஒரு ஆளோட சரியான கோபம் அல்லது ஏதோ ஒரு ஆத்திரம் வந்து ஒரு ஆள் போறாரு, என்ன சொல்றாரு, நான் தற்கொலை செய்ய போறேன் இப்ப 2 செல்லி ஆத்திரத்தோட வந்து நின்று இந்த பாங்குக்கு மேல ஏறி நின்று சொல்றாரு நான் பாய போறேன்னு. கோத்துல நிக்காரு ஏறிட்டு பாயறதுக்கு. இவர் பாயல்ல, அதுக்கிடையில நாம வந்து தடுத்துட்டோம், நீங்க பாய தேவையில்லைன்னு. சரி, இவர் பாஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? தற்கொலை நடந்திருக்கும்? தற்கொலை நடந்திருக்காது. ஏன் பாங்குல இருந்து கீழே பாஞ்சா காலும் கூடையாது, விரலும் கூடையாது. இதுக்கு முயற்சி செஞ்சாது பாவமா? இப்படி கோவத்தை தீர்க்கிறதுக்காண்டி ஒரு கவலையை தீர்க்கிறதுக்காண்டி வாழ் வந்து நின்றுட்டு பாங்குக்கு மேலே நின்று பாய போறோம்னு சொன்னா அது தற்கொலை முயற்சி ஆகுமா? ஆக மாட்டு. அது பாவமும் இல்லை அப்படி செஞ்சா. அது சும்மா அந்த கோவத்தை தீர்க்கிறது செஞ்ச மாதிரி ஒரு வேலையா தான் போகும். அப்படி ஒரு வேலை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை. காரணம் என்ன? அவங்க மலையில நின்று பாஞ்சாலும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் அந்த கட்டத்தில் ஏற்படாது. ஏனென்றா அவங்க ரூஹானியத்து மேய்ச்சவங்க, ஆன்மீக நிலை மேய்த்தவர்கள். அதனாலதான் அவங்க மேராஜிக்கு போகக்குள்ள அவ்வளவு எல்லா மண்டலங்களையும் தாண்டி போனாங்க. எந்த ஒரு சுவாசத்துக்கும் அவங்க இந்த ஒட்சிசன் காற்று எடுத்து போகல. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கால போனாங்க. ஒட்சிசன் காற்று பிராணவாயு இல்லாத பகுதிக்கு போனாங்க. அந்த வாயு எடுத்து போனாங்களா? சாப்பாடு எடுத்து போனாங்களா? தண்ணி எடுத்து போனாங்களா? எதுவுமே எடுத்து போகல. எனவே அவர் ஹக்கீக்கத்துடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், எந்த ஆபத்தும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படாது.
அதே போல் அவங்களுக்கு எத்தனை சம்பவங்கள் நடந்துருக்கு நாங்கள் முதல் சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய உடலை அவர்களுடைய நெஞ்சை பிளந்து பரஜ சதுரி என்னுடைய நெஞ்சை பிளந்து என்னுடைய உள்ளத்தை எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவினார்கள் மலக்குகள் என்று ஹதீஸில் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மேராஜுடைய சம்பவத்தில் பல முறை அப்படி நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த நேரத்தில எல்லாம் அவங்க உணர்வு இழக்கையும் இல்லை, அவங்களோட உயிர் போகையும் இல்லை, அவங்களுக்கு ரத்தம் ஏற்படையும் இல்லை. எனவே அவர்களுக்கு ஆன்மீக நிலை மிகைத்த நேரங்களில் அவ்வாறு ஏற்பட மாட்டார். பஷரியத்துடைய நிலை மனிதத்தன்மை மிகைத்த நேரங்களில் அவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது. எப்படி உஹது யுத்தத்தில் அவங்களுக்கு எறியப்பட்ட போது அவங்களோட பல் உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு, அந்த நேரம் ரத்தம் வந்துச்சு. ஆனால் மலக்குகள் வந்து இங்கே அவங்களோட நெஞ்ச பிளந்த போது அவங்களுக்கு ரத்தம் வரல. அதே நேரம் உஹது யுத்தத்தில் ஹந்தக் யுத்தத்தில் குழி தோண்டுகின்ற போது பசி தாங்க முடியாமல் கல்லை வயிற்றிலே கட்டி கொண்டு அவர்கள் இருந்தார்கள், பசி தாங்க முடியாது என்பதற்காக. அதே நேரம் பல நாட்கள் தொடராக நோன்பு நோற்றார்கள், நோன்பை திறக்காமல். அப்ப ரெண்டும் எதிரும் புதிருமான நிலை. அது என்ன? மனிதத்தன்மையை மிகைக்கின்ற போது அவர்களுக்கு சாதாரண மனிதனுடைய இந்த நிலைமைகள் ஏற்பட்டது. அவர்களுக்கு ஹக்கீக்கத்துடைய யதார்த்த நிலை ரூஹானியத்துடைய நிலை மிகைக்கின்ற போது அவர்களுக்கு பசிதாகம் ஏற்படவில்லை, இரத்தம் ஏற்படவில்லை, ஒக்சிஜன் வாயு கூட அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவைப்படவில்லை அந்த பிரயாணத்தில். எனவே அவங்களுக்கு பல நிலைகள் இருக்கு. அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த மலையிலே இருந்து பாயறதுக்கு முயற்சி செய்ததா இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது உண்மை. அவங்க அப்படி செய்திருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட மாட்டாது. அதை அறிந்த காரணத்தினால்தான் அவங்க அப்படி செய்தார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.